இப்போ நீங்க ஆண்டவரை பிலீவ் பண்ணி இருக்கக்கூடிய நமக்கும் அது பலிக்குமான்னு கேட்குறேன். அவங்க செய்வன வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்றாங்கனாலும் பலிக்குமா? கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமா மாந்திரிகம் பலிக்கும். கிறிஸ்தவர்களுக்கு இப்ப இங்க கூட்டங்களுக்கு வர ஒரு 300 பேர் வராங்கன்னா அதுல ஒரு ஒரு 50 பேர் தான் மற்ற ஆட்கள். ஓகே. மற்ற 250 பேர் கிறிஸ்தவர்கள் தான். பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆண்டவரை ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசி இருக்கிறவங்களுக்கு அது நடக்கிறது இல்லை, நடக்காது. பட் இது வந்து கிறிஸ்தவராகவே இருந்தாலும் பைபிள் வாசிக்காம ஒரு ரட்சிப்புக்குள்ள இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அது கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கும் இது நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறது இவங்க எப்படி நீங்க இது ரிலீவ் பண்றீங்க? ஆக்சுவலி விடுதலை பண்றதுன்னா அவங்க மாந்திரிகத்தை எப்படி அறிஞ்சுக்க முடியும்? இப்ப எனக்கு செய்வனை வச்சிருக்கிறாங்க, அந்த எப்படி அறிஞ்சுக்க முடியும்? சரி, நீங்க இப்போ உங்க சர்ச்சுக்கு வராங்க, அப்படி டீச் பண்றீங்க, நடக்குது. ஒருத்தர் பாக்குறவங்க இப்படி எங்க வீட்டுல எனக்கு வச்சிருக்காங்க அறிஞ்சுக்க முடியுமான்னு இருக்கிற அந்த அசுத்தாவி சொல்லுது, யார் ஒண்ணு அனுப்புனா இவங்க வேலை செய்யற ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் தான் அனுப்பி விட்டா. அது பிசாச சொல்ல என்னென்ன பண்ணிருக்க, இவ குடும்பத்தையே உடைச்சிருக்கிற, இவருடைய பணத்தை எல்லாத்தையும் தடுத்து வச்சிருக்கிறது நாங்க தான். அதுக்கு பிறகு அந்த டெலிவரன்ஸ் பிறகு பாத்தீங்கன்னா 3 வருஷமா வராது இருந்த அவங்க சம்பளம் அவ்வளவும் வந்துடுச்சு. இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இந்த மாதிரி இத்தனை சனிக்கிழமை வாங்க, இந்த அமாவாசை மீட்டிங்லாம் வாங்க, அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த மணி ஓரியன்டா இவங்க அதுக்கான மக்கள் பயன்படுத்துறாங்க. நீங்க அது எப்படி? அதாவது நிறைய ஊழியக்காரர் சரி, ஆக்சுவலி வந்து நிறைய நீங்க இந்த மாந்திரிகம் செய்வனை பத்திலாம் உங்க செய்திகளை நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது இன்னைக்கு. ஸோ இது எந்த விதத்தில் நீங்க அனலைஸ் பண்ணியிருக்கீங்க? மாந்திரிகம் செய்வனை எந்த அளவுக்கு இங்க செயல்படுத்தப்படுது? இன்னைக்கும் அது நிறைய பண்ணிட்டு இருக்காங்களா? மாந்திரிகம் என்பது பிப்ளிக்கல் டேஸ்ல இருந்தே இருக்குது. பிப்ளிக்கல் டேஸ்ல இருந்தே அது பூர்வத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒன்று. மனிதர்களால் செய்ய முடியாதவைகளை சில பிசாசுகளை பயன்படுத்தி செய்யக்கூடியதுதான் மாந்திரிகம். இப்ப உங்களை வந்து ஒருத்தவங்க ஒரு தொழில எதிர்த்து நிற்கிறாங்க, பிசிக்கலா உங்களை அவங்களால எதிர்த்து நிற்க முடியாது. அப்போ பிசாசுகளை பயன்படுத்தி உங்களை அவங்க எதிர்ப்பாங்க. அப்ப அந்த பிசாசுகள் உங்க வாழ்க்கையில வந்து செயல்பட ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படி ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய சரீரம் பலவீனப்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய தொழில் நஷ்டப்பட ஆரம்பிக்கும், உங்க பணத்தெல்லாம் இழக்க ஆரம்பிப்பீங்க, கன்ஃபியூஷன் உங்களுக்கு உண்டாயிடும், குடும்பங்களை பிரிக்கலாம், ஆக்சிடென்ட்டை உண்டு பண்ணலாம், வியாதிகளை உண்டு பண்ணுவாங்க மாந்திரிகத்தை. பட் இதுல ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன். இப்போ நீங்க ஆண்டவரை பிலீவ் பண்ணி இருக்கக்கூடிய நமக்கும் அது பலிக்குமான்னு கேட்குறேன். அவங்க செய்வனை வைக்கிறாங்க, மாந்திரிகம் பண்றாங்கனாலும் பலிக்குமா? கிறிஸ்தவர்களுக்கும் நிச்சயமா மாந்திரிகம் பலிக்கும். கிறிஸ்தவர்களுக்கு இப்ப இங்க கூட்டங்களுக்கு வர ஒரு 300 பேர் வராங்கன்னா அதுல ஒரு ஒரு 50 பேர் தான் மற்ற ஆட்கள். மற்ற 250 பேர் கிறிஸ்தவர்கள் தான். அவ்வளவு பேரும் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு பேருக்கு மேலேயும் பிறர் வச்சிருப்பாங்கன்றீங்களா? மந்திராவிகள் கிரியை செய்யும். விச்கிராஃப்ட் என்பது they are powerful evil spirits. அவைகளுக்கு சக்தி இருக்கு. அதனால்தான் மாந்திரிகத்தை ஜனங்க தெரிந்து கொள்றாங்க. அப்போ அந்த மாந்திரிகத்தின் ஆவியின் மூலமா அவங்களுடைய தொழில், குடும்ப ஆசீர்வாதம், குழந்தை பாக்கியம், உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, எதை வேணாலும் வந்து மாந்திரிகத்தின் மூலமா செய்ய முடியும். அதனால்தான் மாந்திரிகத்துல நிறைய ஜனங்க ஈடுபடுவதற்கு காரணம். ஒருத்தரை அழுத்தி இவங்க முன்னேறணும்னு பார்ப்பாங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஏற்றுக்கொண்டா நம்ம அது பலிக்காது அப்படிங்கிற போதனையை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, அதாவது நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கிறீங்க, கர்த்தரோடு கூட நடக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது அந்த ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படவே முடியாது. வரும், கண்டிப்பா வரும். ஆனா அது உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது, பலன் கொள்ள முடியாது, உங்களை ஓவர்டேக் பண்ண முடியாது. அதனுடைய கண்ட்ரோலுக்குள்ள அந்த ஆவிகளால உங்களை கொண்டு வர முடியாது. பட் நீங்க சொல்ற அந்த 250 சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க தானே, அவங்கள எப்படி? அவங்க ஏதாவது ஒரு டைம்ல அதுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. கிறிஸ்தவர்களா இருந்தாலுமே அவர்கள் இடம் கொடுத்திருப்பாங்க. சில பேர் சபைக்கு போவாங்க, ஆனா தனிப்பட்ட விதத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஜெபம் இருக்காது.
பைபிள் வசனத்தை எடுத்து அதுல கொஞ்ச நேரம் வாசிச்சு தியானிக்கணும் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அவங்க வாழ்க்கையில சில அந்தரங்க பாவங்கள் இருக்கும், சில பலவீனங்கள் இருக்கும், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத சில பாதை, சில நண்பர்கள், இதெல்லாம் இருக்கிறதுனால அதன் வழியா மாந்திரிகத்தின் ஆவிகள் ஈஸியா உள்ள அட்டாக் பண்ணிடும். அது ஆக்சுவலா எப்படி வைக்கிறாங்க நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலா நீங்க மாந்திரிகம்னா அந்த செய்வினை ஆட்களவே போய் டைரக்டா பார்த்து மக்கள் பண்ணுவாங்கன்றீங்களா? ஆமா. இப்ப அதாவது இப்போ ஒருத்தர் இருக்கிறார், அவரை வந்து உங்களுக்கு பிடிக்கல, இப்போ உங்களுக்கு அவர் மந்திரம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நல்ல ஒரு மந்திரவாதியை போய் பார்ப்பாங்க. சரி. பார்த்துட்ட பிறகு அவங்களுடைய விஷயத்தெல்லாம் அந்த மந்திரவாதி கிட்ட சொல்லுவான். அப்ப அந்த மந்திரவாதி என்ன சொல்லுவான், சரி நான் உனக்கு இதை செய்யறேன், அந்த நபரை நம்ம முடக்கலாம், அவரை நம்ம காலி பண்ணிடலாம், ஆனா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவரை குறிச்சு தேவை, அவருடைய முழு பேர் தேவை, அவருடைய வீட்டு விலாசம் தேவை, அவருடைய காலடி மண்ணு தேவை, முடிஞ்சா அவருடைய முடி, முடிஞ்சா அவருடைய உடையினுடைய சிறு பகுதி, இல்லைன்னா அவருடைய போட்டோ, இதெல்லாம் மாந்திரிகம் செய்ய தேவை. சரி. அப்போ உங்க போட்டோ இருந்ததுனாலே போதும், இல்ல உங்க பேர் உங்க அட்ரஸ் இருந்ததுனாலே போதும், அல்லது உங்க வீட்டு வாசல்ல உங்க மண்ணை எடுத்துட்டாங்களே போதும். ஆமா. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, மந்திரவாதிக்கு கொடுத்து, இப்ப மந்திரவாதி அதை வைத்து மாந்திரிகத்துல ஈடுபடுவான். எப்படி ஈடுபடுவாங்க, இப்போ உங்க பேரை சொல்லி சில மந்திரங்களை சொல்லி 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 சில பிசாசுகளை எழுப்புவாங்க, சில ஆவிகளை எழுப்புவாங்க. இந்த ஆவிகள் தான் செத்த ஆவிகள். இப்ப நான் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாத்தீங்களா, தன் காலத்துக்கு முன்பதாக மரிச்சவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் மந்திரவாதிங்க பிடிச்சிருவாங்க. ஓகே. ஏன்னா அவங்க பூமியில தான் சுத்திட்டு இருப்பாங்க அந்த ஆவிகள், பிசாசுகள் இல்லாம மரிச்ச ஆவிகள். ஆமா ஆமா. அப்படிப்பட்ட மரிச்சவங்களை மந்திரவாதிங்க தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. சரி. கொண்டு வந்துட்டு இப்ப இந்த ஆவிகளை தான் ஏவல் ஆவிகளா பயன்படுத்துவாங்க. இப்ப இதை ஏவி விடுறாங்க பாருங்க, இதுதான் ஏவல். இப்போ உங்க மேல ஒரு மந்திரம் செஞ்சு உங்களை மாதிரியே ஒரு பொம்மை ரெடி பண்ணி, ஒரு மந்திர பொம்மை ரெடி பண்ணி, இப்ப அந்த மாந்திரிக வார்த்தைய சொல்லி 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 உங்க ஸ்பிரிட் அப்படியே தூக்குவாங்க. உங்களுடைய ஆவியை எடுத்து அந்த மந்திர பொம்மைக்குள்ள கொண்டு போய் அந்த பொம்மையில கட்டுவாங்க. உங்களை மட்டும் அந்த பொம்மையில கட்ட மாட்டாங்க, அது கூட சேர்த்து ஒரு பிசாசினுடைய ஆவியையும் பைண்ட் பண்ணுவாங்க. பிசாசினுடைய ஆவியையும் பைண்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த பொம்மைக்கு அவன் என்னென்னலாம் செய்யறானோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும். அந்த பொம்மையை பின்னெடுத்து கையில குத்துனா உங்க கை வலிக்கும், தலையில குத்துனா உங்க தலை வலிக்கும், வயிற்றுல குத்துனா உங்க வயிற்றுல பிரச்சனைகள் தொடங்கிடும், இருதயத்துல குத்துனா உங்களுடைய இருதயத்துல பிரச்சனை தொடங்கிடும். அப்படி அந்த பொம்மைக்கு என்னென்னலாம் செய்யறாங்களோ, ஏன்னா அந்த பொம்மையோடு கூட பிசாசுனுடைய ஆவியும் கட்டப்பட்டிருக்கு. அப்ப அந்த பொம்மைக்கு செய்யறது எல்லாமே இந்த பிசாசு உங்க உடம்புல இப்ப அதை அப்படியே பிரதிபலிக்க செய்யும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆண்டவரை பிரேயர் பண்ணி பைபிள் வாசி இருக்கிறவங்களுக்கு அதுல நடக்கிறது இல்லை, நடக்காது. பட் இது வந்து கிறிஸ்தவராகவே இருந்தாலும் பைபிள் வாசிக்காம ஒரு ரட்சிப்புக்குள்ள இல்லாம இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது கிறிஸ்துவ அறியாத ஜனங்களுக்கும் இது நடக்குது. இந்த மாதிரி நடக்கிறது இவங்க எப்படி நீங்க இது ரிலீவ் பண்றீங்க? ஆக்சுவலி விடுதலை பண்றதுன்னா அவங்க என்ன, அப்படிப்பட்ட ஜனங்க இங்க வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு முதல்ல சத்தியத்தை நம்ம சொல்லணும். ஓகே ஓகே. அவங்க எதனால இந்த பாதிப்புக்குள்ள போனாங்க என்பதை அவங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம அவங்களுக்கு விளங்க பண்ணணும். ஓகே. நீங்க கர்த்தரோடு இல்லாம இருந்ததுதான் இதுக்கு பிரச்சனை, சபைக்கு சரியா போகாததுதான் பிரச்சனை, நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடாததுதான் பிரச்சனை, உங்க வாழ்க்கையில இருக்கிற சில அந்தரங்க பாவங்கள் தான் இதுக்கு பிரச்சனை. அப்ப சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லணும். சொன்ன உடனே அவங்களுக்கு அவங்களுடைய இருதயம் திரும்பும். ஐயோ ஆமா, நான் செஞ்ச தவறுனாலதான் இப்ப இந்த பாவத்தை, இந்த பிரச்சனைய நான் அனுபவிக்கிறேன், நான் சரியா இல்லாததுனாலதான், ஆவியில பலன் இல்லாததுனாலதான் இந்த பிசாசின் ஆவி என் குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பிடிச்சு. சரி. அப்ப இந்த உணர்வு அவர்களுக்குள்ள ஏற்படும் போது அவங்கள கர்த்தருக்கு நேரா திருப்பணும். ஆண்டவரை நோக்கி பாரு, இப்ப ஆண்டவரே உங்க பாதையில நான் நடக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, பாவத்தை விட்டு வெளியே வரணும். அதனால தான் நம்மளுடைய டெலிவரன்ஸ் செஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபெஷன் செஷன் இருக்கு. டெலிவரன்ஸ் குள்ள நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு வாயிலிருந்து அறிக்கை செய்ய வைப்போம்.
சரி. நான் செய்த பாவங்கள், என் முன்னோர்கள் செய்த பாவங்கள், வேதம் வாசிக்காதது, பைபிள் வாசிக்காதது, ஜெபிக்காதது, சரி, சபைக்கு போகாதது, காணிக்க தசம பாகங்களை தராதது, இதெல்லாம் தவறு. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. இப்ப இந்த வாயினால அறிக்கை செய்ய வச்சிட்ட பிறகு அவங்க இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பின பிறகு ஒரு கமிட்மெண்ட் பண்ண வைப்போம். இனி நான் உமக்காக வாழறேன், இனி நான் உங்க சித்தத்தை செய்யறேன், இனி பிசாசுக்கு என் வாழ்க்கையில அதிகாரம் இல்ல, நீர் என்னை ஆட்கொள்ளும், என் சரீரம் ஆவி ஆத்மா உம்முடையது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு டெடிகேட் பண்ண வைக்க. அப்படி செய்திட்ட பிறகு அதுக்கு பிறகுதான் டெலிவரன்ஸ். இப்போ அவங்க கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு இப்ப அவங்களே ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால இனி எனக்குள்ள நீ இருக்க உனக்கு அதிகாரம் இல்ல பிசாசே, என் உடம்ப விட்டு வெளியே வா, இனி நீ என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா என் உடம்பு இப்ப கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு, அவருடைய ஆதிக்கத்துக்குள்ள போயிடுச்சு, இனி என் உடம்பு ஆதிக்கம் செய்ய உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால என் உடம்புல இருந்து வெளியே வா அவங்களே சொல்ல வைக்க. அப்ப அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணும் போது ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்ப அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணும் போது அவங்க உடம்புல இருக்கிற எல்லா மந்திர சக்திகள், பரம்பரை சாபங்கள், மறைந்திருக்கிற பிசாசின் வல்லமெல்லாம் உடைஞ்சு வெளியே வரும். அது வெளியே வரும்போது சில பேர் தானா இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு அப்படியே ஒரு காஃப் வந்து அவங்களை அடக்காதே, அவங்க அடக்க முடியாம வெளியே வரும். சில பேர் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்க நிறைய பேர் கையில கவர்ஸ் கொடுத்துரும். அந்த பிசாசு வெளியே உள்ளந்து வெளியே வரும்போது அது வயிற்று வந்து புஷ் பண்ணிக்கிட்டு வெளியே வரும். அப்போ வாந்தி, சில பேர் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்க. சில பேரை பிசாசு பயங்கரமா அலக்கழிக்க, அதுதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் டைம். அதெல்லாம் அப்ப அந்த கன்ஃபெஷன் பண்ணி அவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இனி நான் உமக்காக வாழறேன், இனி என்னுடைய மனசு காட்டுகிற வழி அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, இனி உமது சித்தம் என் வாழ்க்கையில நடப்பதாக சொல்லி அந்த கமிட்மெண்ட் பண்ணி அவங்க ஜெபிக்கிற நேரத்துலதான் விடுதலை. அதே மாதிரி இந்த மாந்திரிகத்தை எப்படி அறிஞ்சுக்க முடியும்? இப்ப எனக்கு செய்வனை வச்சிருக்கிறாங்க, அந்த எப்படி அறிஞ்சுக்க முடியும்? சரி, நீங்க இப்போ உங்க சர்ச்சுக்கு வராங்க, அப்படி டீச் பண்றீங்க, நடக்குது. ஒருத்தர் பாக்குறவங்க இப்படி எங்க வீட்டுல எனக்கு வச்சிருக்காங்க, அறிஞ்சுக்க முடியுமான்னு கேக்குறேன். அது பிசிக்கலான நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும். மாந்திரிகம் வச்சிருக்கிறாங்கன்னாலே முதல்ல உங்களுடைய மைண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அப்செட்டாவே இருக்கும். உங்க மைண்ட் எப்பவுமே கன்ஃபியூஸ்டாவே இருக்கும். உங்க மைண்ட் நிலையா இருக்காது, எப்பவுமே நிலையாவே இருக்காது. மைண்ட்ல எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நீங்க ரொம்ப இன்டெசிசிவா மாறிடுவீங்க. உங்களால ஒரு காரியத்தை இதுதான் செய்யணும்ன்ற மாதிரி டெசிஷன் எடுக்கவே முடியாது. இதை செய்வீங்க, டக்குன்னு அதை விட்டுட்டு இதை பண்ணுவீங்க. அப்படி நீங்க எல்லாத்துலயும் கை வைப்பீங்க, எதுலயுமே ஒரு நிறைவை பார்க்கவே மாட்டீங்க. இது மைண்ட் சம்பந்தமான நிறைய பயம், குழப்பம், அவிசுவாசம் வந்துடும். உங்களுக்கு சில நேரங்கள் குரல்கள் கேட்கும். நெகட்டிவா பேசக்கூடிய பிசாசினுடைய குரல்கள் உங்களுக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. பிசினஸ் செய்யறவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்க. சரீர ரீதியான சில பிரச்சனைகள் வந்துடும். கால் வீங்கிரும், கையெல்லாம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும், இல்ல உடம்புல கட்டிகள் வரும், இல்ல கால்ல ஒரு மாதிரியான புண்கள் வர ஆரம்பிக்கும், இல்ல உங்களுக்கு சரீரத்துல வேற மாதிரியான டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம் ஆயிடும், இருதயம் ப்ராப்ளம் ஆயிடும், உடம்புல குடல்ல கட்டிகள் வர ஆரம்பிச்சிடும், இல்ல எழுந்துக்கவே முடியாது, எந்நேரமும் அப்படியே டயர்ட்னஸ்லயே படுத்திருப்பாங்க. சில பேருக்கு பிசாசு ரொம்ப அலக்கழிக்க ஆரம்பிச்சிடும், வீட்டை விட்டு போகவே முடியாது, எப்ப பார்த்தாலும் மயக்கம் வரும், இல்ல அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது சரீர ரீதியான வெளிப்பாடுகள். அல்லது உங்களுக்கு ஃபைனான்சியல் லாசஸ், தொடர்ந்து உங்களுக்கு பிசினஸ் எது இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆயிடும். வேலை மேல ப்ரொமோஷன் எல்லாமே இழக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு பணம் வரும், ஆனா ஒண்ணுமே கையில நிக்காது, எல்லாமே நஷ்டத்திலேயே தான் உங்களுக்கு போய் கொண்டிருக்கும். குடும்பத்துல ஒரு சமாதான சந்தோஷமே இருக்காது. பிள்ளைங்க ஒரு திசையில போவாங்க, கணவர் ஒரு திசையில, மனைவி ஒரு திசையில, அந்த குடும்பமே அப்படியே பிரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ள இது ஜென்ரலா வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்பப்போ இது பண்ணாதான் நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியுமான்னு கேக்குறேன். எப்படி? இப்ப சில பிசிக்கலா வந்து ஏதாவது பாதிக்கப்படலாம் உடம்புல, இல்ல பிசினஸ் லாஸ் ஆகலாம், இதெல்லாம் ஜென்ரலாவே நடக்கிற ஒரு விஷயம். அதை நம்ம எப்படி செய்வினையோட நம்ம ஒப்பிட முடியுமான்னு கேக்குறேன். அதாவது செய்வினை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்க ரெக்கவரே ஆக முடியாது.
ஓகே. இப்ப உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்க ஒரு 2 வாரத்துல ரெக்கவர் ஆகணும். ஆமா ஆமா. இல்ல 1 மாசம் கழிச்சு நீங்க ரெக்கவர் ஆகணும். இது ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. அந்த பொருளாதாரத்துல நீங்க வரக்கூடிய நஷ்டத்தை ரெக்கவரி ஆக மாட்டீங்க. இப்ப சமீபத்துல ஒரு தம்பி கால் பண்ணார். சரி. கால் பண்ணி அவருக்கு 1 வருஷமா அவருக்கு வர வேண்டிய பணம் வரல, எல்லாம் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அவர் அதுக்கப்புறம் இங்க வந்தார். அந்த தம்பி இங்க வந்துட்டு ஜெபம் பண்ண உடனே ½ an hourல அந்த பணம் ரிலீஸ் ஆகும். 1 வருஷமா வராத இருந்த பணம் ½ an hourல ஜெபம் பண்ண ½ an hourல அவருக்கு ரிலீஸ் ஆகுது. நம்ம சர்ச்ல ஒரு சிஸ்டர் 3 வருஷமா சம்பளம் வரல. ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க, நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க. 3 வருஷமா அந்த சகோதரிக்கு மாந்திரிகம் பண்ணி, சொந்த பிரின்சிபல் மாந்திரிகம் பண்ணி அவங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவங்க சர்டிபிகேட்ஸ் அனுப்பாத அதை தூக்கி பரண மேல போட்டு 3 வருஷமா அவங்களுக்கு சம்பளம் வராத பண்ணிட்டாங்க. அவங்க எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்ப ஸ்கூலுக்கு போகணும், எப்ப காலேஜ் போகணும். வீட்டுக்கு வந்த பிறகு கூட காலேஜ் ஒர்க்க மாத்திரம் தான் பார்ப்பாங்க, பிள்ளை கூட கணவர் கூட பேசவே முடியாது. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒர்க்லயே இருப்பாங்க. சோ கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஹர் மைண்ட். அப்படியே ஒரு டிப்ரெஷன், சரீரத்துல நிறைய பாடுகள், நோய்கள், இதன் மத்தியில தான் வந்தாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து இங்க ஒரு 3 மாசம் வந்தாங்க. ஒரு 2வது மாசத்திலே அவங்களுக்கு சரீரத்துல இருக்கிற பலவீனம் எல்லாமே சரியாய் சுகமாய், சில ஃபுட் அலர்ஜி எல்லாம் வர இருந்தது, இந்த சாப்பாடு சாப்பிட்டா செட் ஆக, அதெல்லாம் சரியாய். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி சொல்லுது, யார் ஒண்ணு அனுப்புனா, இவங்க வேலை செய்யற ஸ்கூல்ல இருக்கிற பிரின்சிபல் தான் அனுப்பி விட்டா. அது பிசாச சொல்ல, என்னென்ன பண்ணிருக்க, இவ குடும்பத்தையே உடைச்சிருக்கிற, இவருடைய பணத்தை எல்லாத்தையும் தடுத்து வச்சிருக்கிறது நாங்க தான். அதுக்கு பிறகு அந்த டெலிவரன்ஸ் பிறகு பாத்தீங்கன்னா 3 வருஷமா வராத இருந்த அவங்க சம்பளம் அவ்வளவும் வந்துடுச்சு, பல லேக்ஸ். அந்த மாதிரி ஆமா, அந்த மாதிரி பிசாசுகள் மாந்திரிகத்தினால உங்க ப்ரொமோஷனை தடுத்து வச்சிருப்பாங்க, உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஜெபிச்ச உடனே அதை உடனே அந்த ஃப்ளோ ஆஃப் பிளெஸிங் உங்களால பார்க்க முடியும். தட் இஸ் வை பீப்புள் கம் ஹியர். ஓகே. அதே மாதிரி இந்த மாந்திரிகத்துல நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு பொம்மையை வச்சு அடிச்சு அந்த ஸ்பிரிட் இது பண்றாங்க, அது மாதிரி வேற வேற வழிகள்லயும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, தகுடு செய்வாங்க. உங்க பேர் எழுதப்பட்ட தகுடு. சரி. அந்த தகுடை வைத்து சுடுகாட்டுல போய் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. சில பேர் சுடுகாட்டுல போய் பண்ணுவாங்க, சில பேர் அவங்க மந்திர அறைகள் எப்படி அந்த அந்த தீய ஒரு அந்த பிசாச இது பண்றதுக்கான வழிதான் இல்லையா? பிசாசு உங்க மேல ஏவுகிறதுக்கான, பிசாசு உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கான வழிகள். ஓகே ஓகே. அதை தொடர்ந்து அங்க பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அது செயல்படும். குறிப்பா அமாவாசை பௌர்ணமியின் போது செய்வாங்க. பௌர்ணமி தினத்துல பாத்தீங்கன்னா அதிகமா லேடிஸ்க்கு மந்திரம் பண்ணுவாங்க. அமாவாசையின் போது ஆண்களுக்கு மந்திரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஓகே. பட் ஆனா இந்த அமாவாசை ஜபம் இதெல்லாம் கூட நம்ம பாக்குறோம் நிறைய, நீங்களும் நடத்துறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்துல உள்ள விஷயம் தான் இதுவும் கூட. அதாவது பிசாசு அன்னைக்கு என்ன வெரி பவர் அன்னைக்கு அதிகமா இருக்குமா? கிடையாது, ஹிந்துல உள்ள விஷயம் கிடையாது. பைபிள்ல அமாவாசை யூதர்களுடைய நாள், பலியிடுகிற நாள். ஓகே. பழைய ஏற்பாடு எங்கேயும் பாத்தீங்கன்னா அமாவாசை தினத்துலதான் யூதர்கள் பலியிட்டாங்க. ஆமா, பைபிள்ல யூதர்கள் தான் அமாவாசை நாள் என்று பலியிட்டு அவங்க கர்த்தருக்கு பலிகளை செலுத்த ஆராதிக்கிற நாள். சோ பிப்ளிக்கலா அது யூதர்களுடைய நாள். ஓகே. பட் அந்த தினத்துல டெவிலுக்கு பவர் அதிகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க, அந்த அமாவாசை தினத்துல பூமியில இருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த ஒரு நாள் பாத்தீங்கன்னா பூமியில இருந்து வெளிப்படுகிற எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த நாள்ல என்ன பண்றாங்க, மந்திரவாதிகள் உட்கார்ந்து பிசாசுகளுக்கு அந்த எனர்ஜிய அந்த பிசாசுகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அதன் மூலமா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க அது ஒரு நாளா தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஒரு அமாவாசை தினத்தின் அன்று என்ன நடக்குதுன்னா, இந்த உலகம் எங்கிலும் இருக்க கோயில்கள்ல பூஜைகள் நடத்தப்படும். உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் அன்னைக்குதான் மந்திரத்துல உட்கார்றாங்க. அன்னைக்குதான், ஆமா, ஒரே நேரத்துல உட்காருவாங்க எல்லாருமே. அது உட்காருங்கிறதுனால பூமி முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு அந்தகாரத்தின் வல்லமை அதிகரிக்குது, சக்தி செயல்படுது.
அதனாலதான் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் சரியா அந்த அமாவாசைக்கு 2 நாளுக்கு முன்னாடி இல்ல 2 நாளுக்கு பிறகு இல்லைன்னா அமாவாசை அன்றைய தினமே அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை, ஆக்சிடென்ட், நிறைய மரணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அமாவாசைக்கு அவங்க ரொம்ப இதாவாங்க, வயலண்டா. அதேதான் அதெல்லாம் இந்த ரீசன் இதனாலதான் அமாவாசை அன்னைக்கு அவங்க செய்யறதுனாலதான் அவங்க பைத்தியம் பிடிச்சு வீட்டை விட்டு ஓடுறது, ஆக்சிடென்ட் பண்றது, தற்கொலை பண்றது, இதெல்லாம் அந்த அமாவாசை பீரியட்ல தான் அதிகமா நடக்கிறத பாப்பேன். ஓகே ஓகே. சோ நீங்க இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க அமாவாசை? நான் வந்து ஆன்லைன் மீட்டிங். ஆமா. ஓகே. அதுலயும் நீங்க நிறைய ஹீலிங் நடக்குதா உங்களுக்கு? அந்த அதுலயே நிறைய பேர் டெலிவர் ஆவாங்க. ஓகே. ஜூம்ல தான் நாங்க நடத்துவோம் அமாவாசை டைம்ல. அதுல இன்டர்நேஷனல் இந்திய தேசத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய பேர் அதுல கலந்து கொள்வாங்க. அது போன்ல ஜபிக்கும் போது நிறைய பேர் வாமிட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்குது, குழந்தை பாக்கியங்கள் உண்டாயிருக்குது, நிறைய வேலை கிடைச்சிருக்குது, பிரிந்த குடும்பங்கள் இணைஞ்சிருக்குது. பிசிக்கலா என்ன எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஆன்லைன்ல ஜபிக்கும் போது கர்த்தர் செயல்படுவார். ஓகே. அது மாதிரி அது பாத்தீங்கன்னா உங்க மீட்டிங்ல வரும்போது நீங்க இந்த வாமிட் சொன்னீங்க, வாமிட் எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து என்ன பிசாசு வந்து வாத்தியா வெளியே வர்றானா? அது ஒரு கேள்வியா இருக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் காட்ஸ் பவர் தான் அது. தேவனுடைய வல்லம் அவங்களுக்குள்ள இறங்கும் போது, அதாவது மாந்திரிகம் வந்து உங்களுக்குள்ள இப்ப எதுக்கு வந்து மந்திரம் செஞ்சு சாப்பாடுல கலந்து கொடுக்குறாங்க, ஜூஸ்ல கலந்து கொடுக்குறாங்க, சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் டெலிவரன்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த மந்திர பொருட்கள் உங்களுக்குள்ள போகும்போது அது வயிற்றுல அது போய் செட்டில் ஆகும். உங்க வயிற்றுல போய் அந்த மாந்திரிக பொருள் செட்டில் ஆகுன உடனே அந்த பாயிண்ட்ல இருந்து பிசாசு உங்க வாழ்க்கைய வந்து கண்ட்ரோல் எடுத்து உங்க வாழ்க்கைய சீரழிக்க போராட ஆரம்பிச்சு. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகுது, உங்க வயிற்றுல இருக்கிற அந்த மந்திர கிரியைகள் உடைஞ்சு அந்த பிசாசு வெளியே வரும்போது அந்த வயிற்றுல இருக்கிறது எல்லாத்தையும் புஷ் பண்ணிக்கிட்டு வெளியே வரும். சோ அப்படி டெலிவரன்ஸ் பண்ணும்போது பொதுவா நம்மளுடைய மினிஸ்ட்ரியில பார்க்கும்போது நிறைய பேர் ஏப்பம் விட ஆரம்பிச்சிருவாங்க, தானா ஏப்பம் வர ஆரம்பிச்சிரும், இரும்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கு பிறகு வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பேருக்கு அப்படி ஜெபிக்கிற அப்பவே பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இது கர்ப்பப்பையில இருக்கிற அந்த வல்லமெல்லாம் வெளியே வந்துடும். சில பேர் மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க, லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து வெளியே போறதுக்கான அறிகுறின்றீங்களா? இது பிசாசு வெளியே போவதற்கான அறிகுறி தான். பாடியில இருந்து நம்ம வெளிப்படுது. ஆமா ஆமா, பாடியில இருந்து அது பிசிக்கலா அது வெளியேறும் போது இதெல்லாம் நடக்குது. சில பேரு சாதாரணமா அப்படியே விழுந்துருவாங்க, ஒரு 2 சுத்தி இல்லைன்னா அப்படியே அலக்கழிச்சு பொத்துன்னு விழுந்துருவாங்க. அப்படியும் பிசாசுகள் வெளியே போகும். பட் இதுவும் பிப்ளிக்கலா நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல? இப்படி பக்கெட்டு வாந்தி வருது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிப்ளிக்கலா இல்லைன்றாங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து அதாவது அதான் நான் சொன்னேன், பைபிள்ல வந்து எல்லாமே பைபிள்ல துரத்தினாருதான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களும் சில இடத்துல பிசாசு வந்து ஒரே வார்த்தையில துரத்திட்டாரு. சில பிசாசுகள் அலக்கழிக்குது. அந்த வாலிபனை அவங்க அப்பா கூட்டிட்டு வர்றாரு மத்தேயு 17வது அதிகாரத்துல, அவன் செத்தவனை போல கிடந்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்ப பிசாசுகள் துரத்துகிறதுல ஒவ்வொரு விதம் இருக்குது. சில பேரு ஒவ்வொரு விதமா அவங்களுடைய கர்த்தர் எப்படி வழி நடத்துறாரு அப்படி அதுல பிசாசுகளை துரத்துறாங்க. பட் நம்ம டெலிவரன்ஸ் பண்றது வயிற்றுல இருக்கிற மருந்தெல்லாம் கமாண்ட் பண்ண உடனே அது வெளியே வருது பாருங்க. இயேசுவின் நாமத்தினால வயிற்றுக்குள்ள இருந்து எல்லாம் உடஞ்சு வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயிற்றுல இருந்து எல்லாம் வாமிட். இது பொதுவா நடக்கிற டெலிவரி. அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் அவங்களுடைய உடம்பு வலி, கை கால் வலி எல்லாமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க பார்ப்பாங்க, மாற்றத்தை பார்ப்பாங்க. பட் நிறைய டெலிவரன்ஸ்ல அந்த ஒரே டெலிவரன்ஸ்லயே சரியாயிடும் சொல்ல முடியாது. அவங்க ஒரு 2-3 முறை அந்த கூட்டங்களுக்கு வரணும். ஒரு டாக்டர் மாதிரி தான். எப்படி ஒரு டாக்டர் கிட்ட ஒரு சரியாகிற வரைக்கும் அந்த டாக்டரை போய் பார்த்து அது இல்லைன்னு சொல்ற வரைக்கும் பேச, அதே போலதான் டெலிவரன்ஸ் மினிஸ்டர். வந்த உடனே ஒரே நாள்லயே எல்லாமே தலைக்கீழா மாறிடும்னா மாறாது. அன்றைக்கு கர்த்தர் ஒரு 50% விடுதலையாக்குவார். மறு டைம் வரும்போது ஒரு 80% விடுதலையாக்குவார். 3வது முறை வரும்போது ஒரு 99% விடுதலையாக்குவார். ஆமா, அப்படி ப்ராசஸ் தான் டெலிவரன்ஸ் ஹீலிங் என்பது ஒரு ப்ராசஸ். சில நேரங்கள் சில பேருக்கு இம்மீடியட்டா சரியாகிறதெல்லாம் பார்த்திருக்கோம். சில பிசாசு பிடிச்சு ஒரு அம்மா கூட்டிக்கிட்டு வந்தாங்க இங்க ஈசிஆர் ரோட்ல இருந்து. அது பயங்கர எல்லாரு மேலயும் துப்பி எல்லாரையும் கெட்ட வார்த்தைகள்ல திட்டி போறவங்க வருவங்க எல்லாரும் எத்து உதச்சு பயங்கர அலக்கழிப்பு அந்த மூலையில உட்கார வச்சோம்.
சரி. 2 கையை புடிச்சுக்கிட்டாங்க அவங்க கணவர் அம்மா. ஆனா ஒரு 5 நிமிஷம் பிரேயர்ல தான், அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா டெலிவர்ட். அப்படியே ஒரு இன்ஸ்டன்டா அப்படியே அந்த அப்படி முகமே அப்படியே மறுரூபமாயி அப்படியே நார்மலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க இருந்து வரீங்க? நான் இங்க இருந்து தான் வரேன். சாப்பிட்டீங்களா? இல்லையா, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அவ்வளவு பைத்தியம் பிடிச்ச அம்மா ஒரு 5 மினிட்ஸ் பிரேயர்ல கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு ரீஜெனரேட் ஆயிட்டாங்க, புதுப்பிக்கப்பட்டுட்டாங்க. அந்த மாதிரியும் கர்த்தர் செய்யறார். சில நேரங்கள் நிறைய பேர் வந்த வண்ணமா தான் போவாங்க, வந்த வண்ணமா தான் போவாங்க. அவங்க எல்லாம் திரும்ப வர வைக்கணும், 2-3 முறை வந்து, சில பேர் 1 மாசம் வர வேண்டியதா இருக்கும், 2 மாசம் வர வேண்டியதா இருக்கும். அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்கவும் மோட்டிவேட் பண்ணும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில கிரிட்டிசைஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த விதைப்பு மறுப்பும் பற்றிலாம் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இது பணம் வாங்குறதுக்கான இதுதான், அதாச்சும் அறுக்கலான்றது பணத்துக்காக இது பண்ணுறாங்க. இப்போ டெலிவரன்ஸ்ல இது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி இத்தனை சனிக்கிழமை வாங்க, இந்த அமாவாசை மீட்டிங்லாம் வாங்க, அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மணி ஓரியன்டா இவங்க அதுக்கான மக்கள் பயன்படுத்துறாங்க. நீங்க அது எப்படி? அதாவது நிறைய ஊழியக்காரர்கள் சொல்வதை விட சில ஊழியக்காரர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறவர்களும் உண்டு, இருக்காங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்டவங்க இடத்துல போய் விடுதலை ஆகாத இங்க வந்தவங்க நிறைய பேர் உண்டு. ஒரு பரிகாரம், ஆமா ஆமா, அவங்க ஒரு தகுடு எடுக்க 2500 ரூபாய் கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்க, 10,000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், பேக்கேஜ் அப்படிலாம் இப்ப நிறைய அது மாதிரிலாம் நான் அதை கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர் உங்ககிட்ட எனக்கு இவ்வளவு கொடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்கு சுகம் வரும்னு சொல்லிட்டாருனால அவரை விட்டு கர்த்தர் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் இல்ல, 100% கர்த்தர் இல்ல. ஒரு ஊழியக்காரர் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க எங்க ஊழியத்துக்கு, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டாலே கர்த்தர் அவரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பணத்துக்காக ஊழியம் செய்கிறவர். ஒரு முறை பிசாசு துரத்தும் போது ஒரு வாலிப பிள்ளைக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசு வெளியே வந்தது. அந்த பிசாசு சொன்ன ஒரு காரியம் எனக்கே வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. அந்த பிசாசு சொல்லுச்சு, நான் பாதாளத்திலிருந்து வரேன். நான் கேட்டேன், எதுக்கு இந்த பிள்ளைய பிடிச்சேன்? இந்த மகள் மேல கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறதுனால இவரை நான் பிடிச்சேன். எப்படி அழைப்பு இருக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அந்த பிசாசு சொல்லுது, இந்த பூமியில கர்த்தருக்காக யார் யாரெல்லாம் எழும்பணும்னு ஆசைப்படுறாங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், பிரகாசிக்க நான் ஆசைப்படுறாங்க, அவங்க லிஸ்ட் எல்லாமே பாதாளத்துல எங்க கிட்ட வந்துடும். ஆண்டவருக்காக எழும்பணும்னு நினைக்கிறவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் முதல் பட்டியலே பிசாசு கையில அவங்கதான். இப்ப எங்களுடைய டார்கெட் என்னன்னா, இந்த அழைப்பு பெற்ற இவர்களுடைய வாழ்க்கைய அழிக்கணும். அதனால்தான் பாருங்க, நிறைய அழைப்பு பெற்ற பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க கொஞ்ச நாள்லயே வழி தடுமாறி பாவத்துல விழுந்து சோதனையில சிக்கொண்டு ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க, ஊழியமே வேணான்னு போயிடுவாங்க. பட் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அழைப்பு இருக்கும், ஆனா வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறான ஒரு கான்டாக்ட்ல போய் சிக்கொண்டு அப்படி அழைப்பெல்லாம் இழந்து போயிடுவாங்க. இதெல்லாம் யாரு செய்யறதுன்னா பிசாசு செய்யறது. அப்ப கர்த்தருக்காக பூமியில யார் யாரெல்லாம் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு விரோதமான பாதாளத்தின் ஆவிகள் எழும்பி வந்து செயல்படும். அப்ப நான் கேட்டேன் ஒரு பிசாச, அந்த மகளுக்குள்ள இருக்கிற ஆவிய எப்படி செயல்படுவீங்க? ஒரு தேவ பிள்ளையோ அல்லது ஒரு திருச்சபைய அழிக்க எப்படி செயல்படுவீங்க? அப்ப இந்த பிசாசு சொல்லுச்சு, முதல் எங்களுடைய தந்திரம், எங்களுடைய ஒரு சபையை நாங்க அழிக்கணும்னா எங்களுடைய முதல் தந்திரமே பணம். பணம். ஒரு 1000 ரூபாய் காணிக்க வர ஒரு ஊழியக்காரருக்கு நாங்க 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுப்போம் அந்த சபையில. அப்ப அந்த 1,00,000 ரூபாய் காணிக்கையை வாங்கும் போது அந்த ஊழியக்காரருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடும். அப்போ ஒவ்வொரு மாதமும் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் பணத்தை குறித்ததான அவருடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். 1,00,000 ரூபாய், ஆமா, அதுக்கு கீழே போக மாட்டாங்க. அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்ப பிசாசுகள் ஒரு ஊழியக்காரரையோ ஒரு திருச்சபையோ விழ பண்ணணும்னா அதனுடைய முதல் டார்கெட்டே வந்து பணம். பிசாசு சொல்லுது, நாங்களே பணத்தை கொடுப்போம் ஊழியத்துக்கு,
கொடுத்த பிறகு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவாரு, அவருடைய ஊழிய வாஞ்ச பாரம்லாம் இழந்து இப்ப பணம் எப்படி சம்பாதிக்கலாம், ஜனங்க கிட்ட எதை சொல்லி பணம் காணிக்க நிறைய வாங்கலாம், என்ன மாதிரியான பணத்தை சம்பாதிக்க வாங்க எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சபைக்குள்ள கொண்டு வரலாம் ஒரு கார்ப்பரேட் திட்டத்தை கொண்டு வருவாராம். இந்த டேர்ம் எல்லாம் பிசாசு பயன்படுத்து கார்ப்பரேட் திட்டம்னு சொல்லுச்சு. சோ அந்த மணி அதிகமா வந்துட்டே இருக்கு. ஆமா, கார்ப்பரேட் திட்டங்கள், இந்த திட்டம் அந்த திட்டம் இந்த பங்காளர் திட்டம், இந்த திட்டத்தெல்லாம் ஊழியத்துல கொண்டு வருவதே பிசாசு தான். நீங்க இவ்வளவு கொடுத்தா உங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு பணம் எக்கச்சக்கமா குவிய ஆரம்பிக்கும். அவங்க எப்ப பணத்துல விழுறாங்களோ அப்பவே ஆண்டவர் அந்த ஊழியத்தை விட்டு போயிடுவாரு. அப்போ அந்த ஊழியத்துக்குள்ள நாங்க இறங்குவோம். பிசாசு சொல்லு, ஊழியத்துக்குள்ள நாங்க இறங்கி அவரு முன் போல இருக்கிற மாதிரிதான் அவருக்கு தெரியும். அவரு ஜெபிக்கும் போது அந்த கூட்டங்களுக்குள்ள நாங்க போய் அற்புதம்லாம் செய்வோம், நிறைய அற்புதம்லாம் செய்வோம், நிறைய பேரை கூட்டிட்டு வரோம். அந்த ஊழியக்காரர் நினைப்பார் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனாலதான் அந்த அற்புதம், ஆனா அந்த அற்புதத்தெல்லாம் நாங்க தான் செய்வோம். அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு தேவ பிள்ளை பணத்துல விழும் போது அந்த ஊழியத்துல கர்த்தர் போயிடுவார். இரண்டாவது, ஒரு ஊழியக்காரன் பெருமையில ஒரு தேவ பிள்ளைய வீழ்த்தணும், ஒரு ஊழியத்தை வீழ்த்தணும்னா இரண்டாவது பெருமை. அவரை குறிச்சே மேன்மையா என்ன வைக்கணும். நான் மெசேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா, நான் ஆராதனை நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா, இப்படி பிசாசுகள் தன்னை குறித்தே மேன்மையா என்ன வைக்கும். அப்படி ஒரு ஊழியக்காரன் பெருமையில விழும்போது, தன்னை குறித்தே பெருமையா பேசும்போது, தன் குடும்பத்தை குறித்தே மேன்மையா பேசும்போது, தன் ஊழியத்தை குறித்து மேன்மையா பேசி மற்றவங்களை எல்லாரையும் மட்டுப்படுத்தி அந்த பெருமையிலேயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அங்கிருந்தும் கர்த்தர் போயிடுவார். மூன்றாவது, ஒரு ஊழியக்காரரையோ தேவ பிள்ளையோ பிசாசு விழுத்த மூன்றாவது தந்திரம் இச்சை. பிசாசு சொல்லுது, ஒரு ஊழியக்காரரை நாங்க விழ பண்ணணும்னா அழகான பெண்கள் அந்த சபைக்கு கொண்டு வருவோம், அந்த பெண்களுடைய கண்களுக்குள்ளதான் நாங்க இருப்போம். அந்த ஊழியக்காரர் அந்த பெண்ணுடைய கண்ணை பார்த்து பேசும்போது அந்த கண்கள் வழியா அந்த ஊழியக்காரரை பிடிச்ச பிறகு அவருடைய கண்கள் எப்பவுமே அந்த பெண்ணையே நோக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட கொடுத்து சீக்கிரத்துல அந்த ஊழியக்காரரை அந்த பெண்ணுடைய வலையில நாங்க தள்ளி அவருடைய பரிசுத்தத்தை கெடுத்துரும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அப்படிப்பட்ட பாவத்துல விழுந்துட்டாருன்னா அந்த ஊழியத்துல இயேசு உங்க இயேசு இருக்க மாட்டார் அப்படி சொல்லுவார். அவர் போன பிறகு அந்த ஊழியத்தை நாங்க பிடிச்சு இன்னும் அந்த ஊழியத்துக்குள்ள நிறைய வாலிப பிள்ளைகளை இப்படி நாங்க இச்சையின் ஆவியா அவர்களுக்குள்ள கிரியை செய்து நாங்க அந்த ஊழியத்தை அழிக்க ஆரம்பிச்சோம். இதுதான் பிசாசுடைய ஸ்ட்ராட்டஜி. சோ ஒரு பணம், பெருமைப்படுறது, இச்சை. இந்த மூணு விஷயத்துக்கு நம்ம தப்பிட்டோம்னா ஊழியம் சக்சஸ். சோ இது உங்க டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க நிறைய பார்த்துட்டு